ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 30/1/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த முழு கல்பத்திலையுமே சங்கம் யுகம் தான் மிக உயர்ந்த யுகம். ஏன்னா இந்த யுகத்தில் தான் குழந்தைங்க சாக்கரேனின் நினைவின் மூலமாக சதோப்பிரதானமாகறீங்க. இல்லை, பாபான்னு சொல்கிறதுக்கு பதில் சாக்கரின்னு சொல்கிறார் பாருங்க. சாக்கரின் சர்க்கரையை விட 1000 மடங்கோ ஏதோ இனிமையாக இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ அதை விட பயங்கரமான சாக்கரின் பாபா தான், அவ்வளோ இனிமையானவர். ஸோ இனிமையானவரை நினைத்து நினைத்து நீங்கள் சதோபிரதானம் ஆகிற யுகம் இது அப்படின்னு சொல்கிறார். அந்த நினைவுமே இனிமையானது. கேள்வி: நிறைய கேள்விகள் எழுவதற்கான காரணம் என்ன, அதற்கான பதில் என்ன? பாபா சொல்கிறாங்க, தேக உணர்வு வரும்பொழுது சந்தேகம் வந்துடுது. அதனால் பலவிதமான கேள்விகள் எழுது இல்லையா? அப்போ சந்தேகத்தினால தான் கேள்வி வருது. சந்தேகத்துக்கு காரணம் தேக உணர்வு. பாபா சொல்கிறாரு, அதாவது அழுக்கிலிருந்து தூய்மையாகி பிறரையும் தூய்மையாக்கக்கூடிய ஒரு பெரிய வியாபாரத்தை உங்களுக்கு கொடுத்தேன் இல்லையா? அதில் முழு நாளும் பிஸியாக இருந்தீங்கன்னா கேள்வியெல்லாம் வராது, தேக உணர்வு வராது அப்படின்னு சொல்கிறார். சந்தேகம் வருதுனால வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறோம், அதனால தான் சந்தேகம் வருது. ஸோ அதனால தான் பாபா தூய்மையாகிறதுக்கான வேலையை கொடுத்துருக்காரு. தூய்மை ஆகிட்டே இருந்தீங்க, அதற்கான வேலையை புத்திக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சந்தேகம் வராது. இல்லாட்டினா தேக உணர்வு வரும், சந்தேகமும் வரும். பாடல்: உன்னை அடைந்ததால் முழு உலகத்தையும் அடைந்தோம், வானம் பூமி அனைத்தும் எங்களுடையதாக ஆகிவிட்டது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க பாட்டு கேட்டீங்க. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்கன்னு உங்ககிட்ட சொல்கிறது யார்? கண்டிப்பாக ஆன்மீக தந்தை தான் இதை சொல்லுவார். இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க அந்த இனிமையான தந்தை முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ அன்போட பாபா புரிய வைக்கிறார். எந்த மனிதனும் எல்லாருக்கும் சாந்தியும் சுகத்தையும் கொடுத்து துக்கத்திலிருந்து விடுவிக்கவே முடியாது பாபாவை தவிர. இல்லையா? ஃபுல்லாக மனித வழி தானே நடந்துகிட்டு இருக்குது உலகம் ஃபுல்லாக. அமைதியை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் மனித வழி இன்னும் இன்னும் துக்கத்தில் தான் தள்ளும். ஸோ அதனால தான் துக்கம் வரும்பொழுதெல்லாம் கடவுளை நினைக்கிறாங்க. அப்போ துக்கத்திலேருந்து விடுவிப்பவர் அவர் தானே அர்த்தம். அதை யாரும் யோசிக்கிறது கிடையாது. குழந்தைங்க அந்த தந்தை முன்னாடி நேரடியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. பாபா உங்களை சுகதாமத்திற்கு தகுதியுடையவராக மாற்றுறார். அவர் முன்னாடி நேரடியாக வந்திருக்கிறீங்க. நிரந்தர சுகமுள்ள உலகத்தின் எஜமானராக மாற்றிட்டு இருக்கிறார் உங்களை. ஸோ நேரடியாக பாபா கிட்ட, பாபா வாயிலிருந்தே இந்த முரளியை கேட்குறதுக்கும், சென்டரில் முரளி வச்சு படிக்கிறதுக்கும் அல்லது மற்றவங்க சொல்லி கேட்குறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. இங்கே நீங்கள் முகமுகமாக பாபாவுக்கு நேராக வரீங்க மதுபனில். ஸோ இதோடைய நினைவு தான் மோசஸிடம் இறைவன் முகமுகமாய் பேசினார் அப்படின்ட்டு பைபிளில் இருக்கும். ஸோ அது நம்மக்கிட்ட பேசுகிறதுடைய நினைவு. இந்த மதுபன் அவ்வளோ பிரபலமானது. மதுபனில் ஸ்ரீகிருஷ்ணருடைய சித்திரத்தை காட்டுறாங்க. ஆனால் உண்மையிலே மதுபனில் ஸ்ரீகிருஷ்ணர் கிடையாது இல்லையா? அவர் சத்தியுகத்தில் தான் இருப்பார். மதுபன் சங்கமயுகத்தில் தான் இருக்குது. இங்கே பாபா உங்களை தூய்மை ஆக்குறார் இல்லையா? அதற்கு முயற்சி பண்ணணும். நீங்கள் தானாக ஆகிட மாட்டீங்க. திரும்ப திரும்ப நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். சாப்பிடும்போது உட்காரும்போது எது பண்ணாலும் ஆத்மா ஆத்மான்னு இருக்கணும். இல்லாத நேரம் ஃபுல்லாக நீங்கள் தேக உணர்வில் தான் இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் ஒரு காரியம் செஞ்சிங்கன்னா அந்த காரியத்தை விட்டு புத்தி வர மாட்டேங்குது, ஆத்ம பயிற்சி பண்ணாமல் பண்ணுறதுனால. நான் ஆத்மா,
என் அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது சதா மைண்டில் ஓடணும். ஏன்னா இந்த முழு கல்பத்திலும் ஒரே முறை தான் வரார். ஸோ எவ்வளவு முடியுமோ அவர்கிட்ட இருந்து நீங்கள் அடையணும், முயற்சி செஞ்சு நினைவின் மூலமாக அடையணும். முழு கல்பத்திலும் மிக அழகிய யுகம் இந்த சங்கம யுகம். இதை மிக உயர்ந்த யுகம்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் எல்லா மனிதர்களும் மிக உயர்ந்தவர்களாக மாறுறாங்க. பாபா குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இல்லையா? நாம் ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர் ஆகிறோம், மற்றவர்கள் தண்டனையை அடைஞ்சு கொஞ்சம் இதை விட உயர்ந்த நிலைக்கு வர்றதுனால தான் அதுக்கு முன் ஜென்மங்கள்லாம் எடுக்கிறாங்க அடுத்த கல்பத்தில். இப்போ எல்லா மனித ஆத்மாக்களும் தமோ பிரதானமாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க சதோ பிரதானமாக மாறிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எப்போ சதோ பிரதானமாக இருந்தீங்களோ அப்போ தான் நீங்கள் உயர்ந்தவர்களாக இருந்தீங்க. மனிதர்கள் எப்போ தமோ பிரதானமாக ஆகிறாங்களோ அப்போ தான் தாழ்ந்தவர்களாக ஆகிறாங்க. அதனால் பாபா இதை ஆத்மாக்களாகி உங்ககிட்ட நேரடியாக புரிய வைக்கிறார். இந்த முழு கல்பத்திலும் தன் பாகத்தை நடித்தது ஆத்மாதானே தவிர உடம்பு கிடையாது. உண்மையில் ஆத்மாக்களாகிய நாம் அந்த பரந்தாம நிவாசிகள், அந்த நிராகார உலகத்தில் வசிப்பவர்கள், சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள். ஸோ இந்த விஷயம் உலகத்தில் யாருக்கும் தெரியாது. அதனால் யாராலையும் புரிய வைக்கவும் முடியாது. உங்கள் புத்தியில் தான் இப்போ இந்த பூட்டு திறந்துடுச்சு. அதனால் உண்மையிலே ஆத்மாக்கள் அந்த பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள்னு புரிஞ்சுக்கிறீங்க. அந்த பரந்தாமம் ஒரு நிராகார உலகம். நாம் இப்போ இருக்கிறது சாக்கார உலகம். இங்கே தான் உடம்பு இருக்கும், அங்கே உடம்பு இருக்காது, வெறும் ஆத்மா தான் இருக்கும். ஸோ எல்லா ஆத்மாக்களும் இந்த சாகார உலகத்தில் நடிகர்களாக ஆகியிருக்கிறோம். நடிக்கிறதுக்கு தான் உடம்பு எடுத்து வந்திருக்கிறோம். ஸோ நம்முடைய பாகத்தை முதலாக நடிப்பதற்காக நாம் தான் வரும். பிறகு மற்றவர்களெல்லாம் வரிசைக்கிரமமாக வராங்க. எல்லா நடிகர்களும் ஒரே நேரத்தில் வர்றது கிடையாது. ஆனால் எல்லா விதமான நடிகர்களும் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நடிப்பு கொண்டவர்கள். ஸோ இப்போ எல்லோரும் இந்த நாடகம் முடிவுக்கு வரும் நேரத்தில் மீண்டும் ஒன்று சேர்றீங்க. பாபா குழந்தைங்க எல்லாம், ஆரம்பத்தில் வந்தவங்க எல்லாம் இப்போ ஒன்று சேர்றோம். ஆத்மாக்களுக்கு தன்னுடைய இருப்பிடம் அந்த சாந்தி தாமம் அப்படிங்கிற விஷயம் இப்போ தான் தெரியுது. அங்கேருந்து தான் இங்கே நம்ம பாகத்தை நடிக்கிறோம். பாபா முழு கல்பத்திலும் சங்கமயுகத்தை தவிர ஒருபொழுதும் இங்கே பாகத்தை நடிக்க வர்றது கிடையாது. நாம் தான் முழு கல்பமும் பாகத்தை நடிச்சிட்டு இருக்கிறோம். நடித்து சதோ பிரதானமாக ஆரம்பத்தில் இருந்த நாம் கடைசியில் தமோ பிரதானம் ஆயிட்டோம். ஸோ இப்போ நேரடியாக கடவுள்கிட்ட இந்த விஷயத்தை கடவுள் மூலமாக கேட்கும் பொழுது அளவற்ற சந்தோஷத்தை அனுபவம் பண்ணுறோம். குழந்தைங்க, நமக்கு மட்டும்தான் இந்த சந்தோஷம் கிடைக்கிது. அதுலேயும் நேரடியாக பாபா கிட்ட மதுபனில் பாபா கிட்ட இருந்தே இந்த முரளி கேட்குற அளவுக்கு சந்தோஷம் நீங்களாக மதுபனுக்கு வெளியில் படிக்கிறதன் மூலமாக கிடைக்காது. அப்படின்னா முரளி படித்தா சந்தோஷம் கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்லை, பயங்கர சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் நேரில் இருக்கும்போது அது அதை விட பயங்கரமாக இருக்கும் இல்லை? நேரடியாக கடவுள் பேசுகிறாரு அப்படின்னும்போது. அதனால தான் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் மதுபனுக்கு போகிறோம். பாரதம் பகவான் பகவதிகள் வாழ்ந்த பூமியாக இருந்தது. ஆனால் இப்போ அது அப்படி கிடையாது.
ஆனால் அவர்கள் வாழ்ந்ததன் அடையாளம் அவர்களுடைய சித்திரங்கள் இருக்குது. ஏன்னா அவங்க இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே நாம் அந்த சொர்க்கத்தில் வசித்தவர்கள் தான். நம்முடைய பாரதம்னா அது சொர்க்கம், சத்தியுகம் தான். அப்போ நாம் தேவதையாக இருந்தோம் ஆரம்பத்தில். உங்களுடைய பாகத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்குவீங்க தானே, அல்லது மறந்துடுவீங்களா? பாபா சார், உங்களுடைய பாகங்களை இங்கே தான் நீங்கள் நடிச்சிங்க, இது நாடகம். அந்த புது உலகம் கண்டிப்பாக பழைய உலகமாக மாறுது. நீங்கள் எப்போ பரந்தாமத்திலேருந்து கீழே வரீங்களோ அப்போ தங்க யுகத்தில் தான் வரீங்க. ஸோ இப்போ மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் புத்தியில் இருக்குது. நீங்கள் உலகத்துக்கே எஜமானர்களாக இருந்தீங்க, மகாராஜா மகாராணியாக இருந்தீங்க, உங்களுக்கு ராஜ்யம் இருந்தது. இப்போ எந்த ராஜ்யமும் இல்லை யாருக்கும். இப்போ மீண்டும் அந்த ராஜ்யத்தை அடைய போகிறீங்க. அந்த ராஜ்யத்தை எப்படி ராஜ்யம் பண்ணணுன்றதை இப்போ நீங்கள் படிக்கிறீங்க. அதனால தான் இது பேர் ராஜயோகம். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி ராஜ்யம் அங்கே நடக்குது. அதனால தான் இங்கே துக்கம் கொடுக்கக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்குறேன். சொர்க்கத்தில் உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு யாரும் மந்திரிமார்கள்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதற்கான அவசியம் அங்கே கிடையாது. ஏன்னா கடவுள்கிட்டையே அட்வைஸ் கேட்குறீங்க. அவருடைய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி மிக உயர்ந்தவர்கள் ஆகிட்டீங்க இல்லையா? புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் கடவுள்னால் அவருக்கு ஈக்குவலாக நீங்கள் ஆன பிறகு உங்களுக்கு புத்திமதி சொல்கிறதுக்கு யார் தேவை? யார் இருக்கா ஃபஸ்ட்டு? ஸோ அதனால் அங்கே நீங்கள் யாருடைய ஆலோசனையும் பெற வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்குறோமோ அப்போ புரிஞ்சிக்கலாம் அவங்களுடைய சொந்த புத்தி பலகீனம் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ தான் மந்திரிகள் வராங்க. இப்போ நமக்கு கிடைக்கிற இதே ஸ்ரீமத் சத்தியுகத்திலும் இருக்கும். எப்படி இருக்கும்? இயல்பாகவே அது உங்களுடைய குணமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுதான் அங்கே விதியாக இருக்கும் இயல்பாகவே. முதல்ல அரை கல்பத்திற்கு தேவதைகளுடைய ராஜ்யம்தான் இருந்தது. இப்போ அந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக ஆத்மாக்கள் புத்துணர்வு அடையுது, புதுமையாகுது, தூய்மையாகுது. பரமாத்மாவை தவிர இந்த ஞானத்தை ஆத்மாக்களாகி உங்களுக்கு யாரும் கொடுக்க முடியாது. இந்த ஞானத்துடைய சாரம் என்ன? ஆத்மானு உணருங்க, பரமாத்மாவை நினைங்க. மெயினாக ஆத்மா அபிமானியாக நீங்கள் ஆகணும். இப்போ ஏன்னா நீங்கள் சாந்தி தாமத்திலிருந்து வந்தீங்க, அமைதியான உலகத்திலிருந்து. அப்புறம் இந்த உலகம் டாக்கி உலகம், இங்கே தான் பேச ஆரம்பிச்சிங்க சத்தியுகத்தில். ஏன்னா பேசாமல் எந்த காரியமும் பண்ண முடியாது. விலங்குகள் பேசுகிறதில்ல, அது எந்த காரியமும் பண்ணுறதும் கிடையாது. அது ஏதாவது பிளான் பண்ணுதா, இப்படி போனோம் அப்படி போகணுன்னு? சாப்பிட வச்சா சாப்பிடுது, ரொம்ப மினிமம் ஆக்ஷன் தான் அது பண்ணுது இல்லையா? யாராவது வந்தால் குலைக்குது, சாப்பிடுது, அவ்வளோதான். அதுக்கு மேலே அது எதுவும் யோசிக்கிறது கிடையாது. ஸோ பாபா கிட்ட இந்த அனைத்து ஞானமும் இருக்கிற மாதிரி இப்போ ஆத்மாக்களாகிய உங்களுக்கும் இந்த ஞானம் வந்துடுச்சு. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். ஆத்மா சொல்லுது, நான் இந்த உடலை விட்டுட்டு என்னுடைய சமஸ்காரத்துக்கு ஏற்ப இன்னொரு உடலை எடுக்க போகிறேன்.
கண்டிப்பாக மறுஜென்மம் இருக்குது. ஸோ ஆத்மாக்கள் தனக்கு என்ன பாகம் கிடைச்சிருக்குதோ அதை தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே தான் இருக்குது, சுவிட்ச் போட்ட மிஷின் மாதிரி. அதோடைய சமஸ்காரத்திற்கு ஏற்ப அது மறுஜென்மம் எடுக்குது. அதனால தான் இப்போ உயர்ந்த சமஸ்காரம் வச்சிங்கன்னா உயர்ந்த உலகமாகிய சத்தியுகத்தில் பிறந்துடுவீங்க. சமஸ்காரத்தை உயர்த்தலைன்னா தாழ்ந்த உலகமாகிய மற்ற அடுத்தடுத்த யுகத்தில் பிறக்க வேண்டியதாக போயிடும். ஸோ ஆத்மாக்களுடைய தூய்மையின் அளவு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, தூய்மை சக்தி. இல்லை, முந்தைய தலைமுறையில் குழந்தைங்க தூய்மையாக இருப்பாங்கன்னுவாங்க. ஆனாலும் முந்தைய தலைமுறை குழந்தைக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற குழந்தை அந்த அளவுக்கு தூய்மையாக இருக்காது. இந்த காப்பர் யுகத்தில் இருந்து தான், அதாவது துவாபர யுகத்தில் இருந்து தான் அழுக்குன்ற வார்த்தை பயன்படுது. அப்போ கூட கண்டிப்பாக கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் புது வீடு கட்டும் பொழுது ஒரு மாதத்துலேயே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் தானே. ஸோ அதுமாதிரி சத்தியுகத்திலே ஒரு ஜென்மத்திலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சுகம் குறைய தான் செய்யும், துக்கம் இருக்காது, அவ்வளோதான். பாபா நமக்கு ஆஸ்தியை கொடுத்துட்டு இருக்கிறாரு இப்போ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். குழந்தைங்களுக்கு ஆஸ்தியை கொடுப்பதற்காகத்தான் நான் வரேன். ஸோ அதற்கான வழி சொல்கிறேன், ஆஸ்தியை அடையிறதுக்கு. அதை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பதவி அடைவீங்க. மற்றபடி பாபா யாருக்கும் பாரபட்சம் பார்த்து ஞானத்தை கொடுக்கலை, வழி கொடுக்கலை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு. நீங்கள் அதை எந்த அளவுக்கு உள்வாங்கிட்டு சின்சியராக ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் பதவி. ஆத்மாக்களுக்கு நான் இந்த ஞானத்தை கொடுக்குறேன்னு பாபாவுக்கு தெரியும். ஏன்னா எல்லா ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய தந்தைக்கிட்ட இருந்து ஆஸ்தி அடைகிறதுக்கான உரிமை இருக்குது. அதனால் இங்கே ஆண் பெண்ணுன்ற பாரபட்சம்லாம் பாபா பார்க்குறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே பாபாவுக்கு குழந்தைங்க தான், அப்பாவுடைய ஆஸ்தியை அடைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. முயற்சி பண்ணால் ஆஸ்தி உண்டு. எல்லா ஆத்மாக்களும் சகோதரர்கள். பாபா உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து ஆஸ்தியை கொடுக்கிறார். ஸோ ஆன்மீக குழந்தைகளாகிய உங்ககிட்ட பாபா சொல்கிறாரு, இனிமையிலும் இனிமையான வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளே, நீண்ட காலமாக உங்களுடைய பாகத்தை நடிச்சிருக்கிறீங்க, 5000 வருஷம் நடிச்சிருக்கிறீங்க. ஸோ கடைசியாக ஆஸ்தி அடைவதற்காக இப்போ என்னை சந்திச்சிருக்கிறீங்க. இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஆரம்பத்திலிருந்து நாடகத்தின் பாகங்கள் பதிவாகி இருக்குது. நடிகர்கள் நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய பாகத்தை நடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆத்மாக்களோ அழிவற்றவர்கள். ஆத்மாவில் அழிவற்ற பாகம் பதிவாகி இருக்குது. 5000 வருஷத்துக்கான நடிப்புக்கான பாகம் ஆத்மாவில் பதிவாகி இருக்குது. அதனால தான் நடந்ததே நடக்குது. ஆத்மாக்கள் மறுஜன்மம் எடுக்க எடுக்க, அடுத்தடுத்த உடலை எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு தூய்மை குறைஞ்சி அழுக்காகிடுறாங்க. ஆத்மா அழுக்காகிடுது. தங்க யுகத்தில் அவ்வளவு தூய்மையாக இருந்த ஆத்மா இந்த அழுக்கான உலகத்தில் ஆத்மா அழுக்காயிடுச்சு. தேவதைகளுடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது நிர்விகார உலகமாக இருந்தது. விகாரம்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த மாதிரி நிர்விகார உலகமாக இப்போ இருக்குது. அப்படியே அதுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இல்லை, இப்போ கூட சென்னையில் வட மாநில தொழிலாளர்கள் வேலை செய்யும் பொழுது அந்த வட மாநில தொழிலாளர்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணுறாங்க. அவங்க கணவன் தட்டி கேட்க வரும்போது அவரை கொலை பண்ணிடுறாங்க.
அந்த பெண்ணையும் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க, அவங்க குழந்தையும் கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இன்றைக்கி இதுதான் மெயின் நியூஸ். எப்படி ஆயிடுச்சு, விகாரம்னா என்னன்னே தெரியாத உலகம் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு நாடகம். புது உலகம் பழசாகுது, பிறகு பழைய உலகம் மீண்டும் புதுசாகுது. இப்போ உங்களுக்காகவே அந்த சுகதாமம் ஸ்தாபனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. மற்ற அனைத்து ஆத்மாக்களும் முக்தி தாமத்தில் போய் ரெஸ்ட் எடுத்துடுவாங்க. இந்த எல்லையற்ற நாடகம் இப்போ முடிவுக்கு வருது. எல்லா ஆத்மாக்களும் கொசு கூட்டம் மாதிரி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா இப்போ உலகம் ரிட்டர்ன் போகிற நேரத்தில் ஒரு ஆத்மா அப்போ தான் பூமிக்கே வருதுன்னா அதுக்கு என்ன மதிப்பு இருக்குதுன்ற இல்லையா? படம் விடுற நேரம் ஒருத்தன் தேட்டருக்கு போனான்னா அந்த மாதிரி இல்லையா? இந்த அழுக்கான உலகத்தில் அந்த ஆத்மாவுக்கு அப்படி என்ன மரியாதை இருந்துட போகுது கடைசியில் வரும்பொழுது? யார் புத்தம் புதிய உலகத்துக்கு போகிறாங்களோ அவர்களுக்குத்தான் மதிப்பு இருக்குது. இன்னைய வரைக்கும் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. ஸோ தூய்மையாக புத்தம் புதியதாக இருந்த இதே உலகம்தான் இன்றைக்கி பழசாயிடுச்சு. புது உலகத்தில் நாம் தேவதைகளாக இருந்தோம். நாம் மட்டும்தான் இருந்தோம், மற்ற தர்மத்தினர் கிடையாது. அங்கே துக்கத்தின் பேர் அடையாளமே கிடையாது. ஆனால் இங்கேயோ அளவற்ற துக்கம் இருக்குது. கண்டிப்பாக நியூஸை திறந்தாலே அப்படி இருக்குது. அவ்வளோ நெகட்டிவ் விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்குது உலகத்தில். பாபா உங்களை இந்த துக்கதாமத்திலிருந்து விடுவிக்கிறார். இந்த பழைய உலகம் கண்டிப்பாக மாறணும். நாம் உண்மையில் தங்க யுகத்தின் எஜமானர்களாக இருந்தோம். 84 பிறவி எடுத்து இப்போ திவாலாகி உட்காந்துட்ருக்குறோன்னு புரிஞ்சுக்கிறோம். பாபா சொல்கிறாங்க, இப்போ என்ன நினைவு பண்ணுங்கள், நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிடுவீங்கன்றார். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் இதில் நிச்சய புத்தி வைக்கக்கூடாது? நாம் ஆத்மா அப்படின்னு நிச்சய புத்தி வைத்து ஏன் தந்தையை நினைக்கக்கூடாது? ஏன்னா நாராயணன் பதவி அடையணும், சத்தியுகத்தின் தொடக்கத்திலே வரணும், கண்டிப்பாக அதுக்கு முயற்சி கொஞ்சமாவது பண்ணணும் தானே. ராஜ்யத்தை அடையிறதுன்னா அவ்வளோ ஈஸியான விஷயமா என்ன? ஆனால் இங்கே என்ன, பாபாவை நினைக்கணும், அவ்வளோதான். நினைவில் தான் முயற்சி இருக்குது. ஸோ இது மாயின் அற்புதம்னு சொல்லலாம். திரும்ப 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 உங்களை மறக்க வைக்கிது மாயா இல்லையா? பாபாவை நினைக்கணும், ஆத்ம பயிற்சியில் இருக்கணும்னு நினைக்கிறோம். பார்த்திங்கன்னா பல மணி நேரம் கழித்து தான் ஞாபகம் வருது. அதுதான் மாயையுடைய அற்புதம்ன்றார். ஸோ அதனால் முழுக்க முழுக்க பாபா நினைவில் இருக்கிறதுக்கு ஏதாவது யுக்தியை நீங்கள் உருவாக்கியே தீரணும். பாபாவுடையவர் ஆகிட்டாலே நினைவு பக்கா ஆகிடும்னு நினைக்காதீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தான் முயற்சி இருக்குது? ஸோ நீங்கள் எவ்வளவு காலம் உயிரோடு இருக்கிறீங்களோ அவ்வளவு காலமும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஞான அமிர்தத்தை குடிச்சிக்கிட்டே இருக்கணும். முரளி ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. இது உங்களுடைய கடைசி ஜென்மம்னு புரிஞ்சுக்கிறீங்க. அதனால் இந்த கடைசி ஜென்மத்தில் தேகன்ற உணர்வை விட்டுடுங்க, ஆத்மா அபிமானி ஆகுங்க. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் தான் இருக்கணும். குடும்பத்தில் இருந்துக்கிட்டே முயற்சி பண்ணணும். ஸோ இந்த கடைசி ஜென்மத்தில் வீட்டில் இருந்துக்கிட்டே தேக உணர்வை விட்டு ஆத்ம உணர்வில் இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஆத்மான்ற நிச்சய புத்தி வைத்து அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் முயற்சி. ஸோ நீங்கள் தான் எங்களுக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த மகிமை பக்தி மார்க்கத்தில் இருந்து வந்தது.
இப்போ நீங்கள் அந்த ஒருவரை மட்டும் நினைவு செய்யணும். இதுதான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப இனிப்பான சாக்கரைன். இந்த நினைவு தான், பாபாவை மட்டும் நினைக்கிறது தான். மற்ற எல்லாத்தையும் புத்தியினால் தியாகம் பண்ணுங்க. ஸோ எல்லாத்தையும் சந்நியாசம் பண்ணிவிட்டு அந்த ஒரு சாக்கரைன் ஆகிய தந்தையை மட்டும் நினைக்கணும். ஏன்னா ஆத்மாக்கள் எல்லோரும் இப்போ தமோபிரதானமாகி இருக்கிறீங்க. இப்போ ஆத்மாக்களை சதோபிரதானமாக ஆக்கிக்கணும் அப்படின்னா இந்த நினைவு யாத்திரையிலே இருக்கணும். பாபாவை நினைவு செய்கிற யாத்திரையிலே எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க, உங்களுடைய சுகத்தின் ஆஸ்தியை அப்பா கிட்ட இருந்து வந்து அடையுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா சந்தோஷம் இங்கே இருக்காது, அது தங்க யுகத்தில் தான் இருக்கும். அதனால தான் இந்த படிப்பு தங்க யுகத்துக்கானது, இப்போத்துக்கானது கிடையாது. ஸோ ஞானம் எடுத்து எனக்கு கஷ்டம் வருது, ஏன் சந்தோஷம் வரல அப்படின்னா இது இப்போத்துக்கான விஷயம் கிடையாது. எதிர்காலத்துக்கு இப்போ நாம் சேர்க்குறோம். கடந்த காலத்தில் சேர்த்து வச்ச பாவத்துக்கான தண்டனை இப்போ அனுபவிக்கிறோம். ஸோ அப்போ எதிர்காலத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னா இப்போ உயர்ந்த காரியம் செய்து சந்தோஷத்தை சேர்த்து வைக்கணும். ஸோ அதில் முக்கியமான உயர்ந்த காரியம் பாபாவை நினைக்கிறது தான். ஏன்னா பாபா தான் அந்த சுகதாமத்தை ஸ்தாபனை பண்ணுறார். அந்த தந்தையை நினைக்கிறது ரொம்ப 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 ஈஸி. ஆனாலும் மாயை நினைக்க விடாமல் பயங்கர எதிர்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய கவனத்தை திசை திருப்பிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் துரு நீங்கும். ஸோ வினாடியில் ஜீவன் முக்தின்னு சொல்லப்படுது இல்லையா? ஆத்மாக்களாகிய நாம் அந்த ஒரு ஆன்மீக தந்தையுடைய குழந்தைங்க, அந்த பரந்தாமத்தில் வசிப்பவர்கள். மீண்டும் நம்முடைய பாகத்தை திரும்ப நடிப்போம். ஏன்னா இருக்கிறதுலே மிக நீளமான பாகம் இந்த நாடகத்தில் நமக்கு தான் கிடைச்சிருக்குது. அதே நேரத்தில் மிக அதிகமான சந்தோஷமும் நமக்கு தான் கிடைச்சிருக்குது. பாபா சொல்கிறாரு, உங்களுடைய தேவதா தர்மம்தான் அளவற்ற சந்தோஷத்தை கொடுத்தது. மற்ற எல்லோரும் அவங்கவுங்க கணக்கை முடிச்சுட்டு தானாகவே சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் அந்த விஸ்தாரத்தைக்கு நாம் எதுக்கு போகணும்? இல்லை, நாம் சுகதாமத்துக்கு போகணும். அதுக்கு பாபா நினைவிலே இருக்கணும். பாபா எல்லோரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறார். எல்லோரையும் கொசு கூட்டம் மாதிரி அழைச்சிட்டு போவார். தங்க யுகத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியானவர்கள் தான் இருப்பாங்க. அப்போ இங்கேருந்து எல்லோரும் காலி ஆகிட்டாங்க, கொசு கூட்டம் மாதிரி. இது எல்லாம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. உடல்கள் அழிஞ்சிடும், அழிவற்ற ஆத்மாக்கள் தங்களுடைய கணக்கை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடும். ஸோ ஆத்மாவை நெருப்பில் போட்டெல்லாம் தூய்மையாக்க முடியாது. நினைவுன்ற யோக அக்னியின் மூலமாக மட்டும்தான் அது தூய்மை ஆகணும். ஸோ அந்த நினைவை தான் யோக அக்னி அப்படின்னு சொல்கிறோம். பிறகு மனிதர்கள் சீதை நெருப்பு மேலே நடந்ததாக கதை எழுதிட்டாங்க. மற்றபடி யாரும் நெருப்பில் நடந்தெல்லாம் தூய்மையாக்க முடியாது. இப்போ வரைக்கும் அந்த தீமிதி திருவிழான்ட்டு நெருப்பில் நடக்கிற திருவிழா இந்து மதத்தில் இருக்குது, இதோடைய நினைவாக. பாபா சொல்கிறாரு, சீதைகளாகிய நீங்கள் எல்லோரும் இப்போ அழுக்காக இருக்கிறீங்க. நீங்கள் எல்லோரும் இப்போ ராவண ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. ஒரு தந்தையுடைய நினைவின் மூலமாக தான் நீங்கள் இப்போ தூய்மையாகணும். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே சீதையை ராவணன் கடத்திட்டு போன பிறகு ராமருடைய நினைவிலேயே இருப்பார். அதையும் காட்டுவாங்க. இன்னொரு பக்கம் சிவனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ நினைவிலிருந்து தான் அவங்க ராவணன்கிட்ட இருந்து விடுபடுறாங்க. ராமரோ ஒரே ஒருவர் தான். நெருப்புன்ற வார்த்தையை கேட்ட உடனே மனிதர்கள் சீதை அந்த ஸ்தூல நெருப்பில் நடந்தாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் யோக அக்னிக்கும் மற்ற அக்னிக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆத்மாக்கள்
பரமபிதா பரமாத்மாவோடு யோகம் வைப்பதன் மூலமாகத்தான் அழுக்கிலிருந்து தூய்மையாக முடியும். நெருப்பில் நடக்கிறதன் மூலமாக கிடையாது. ஸோ அப்போ உண்மைக்கும் அவங்க எழுதின கதைக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. இந்த நரகத்தில் அனைத்து சீதைகளும் ராவணனுடைய ஜெயிலில் துக்க தாமத்தில் இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சந்தோஷமெல்லாம் காக்கை எச்சத்துக்கு சமம். உண்மையிலே சொர்க்கத்தில் கிடைக்கும் சந்தோஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த தங்க யுகத்தில் கிடைக்கிற சந்தோஷம் அளவற்றது, நொடிக்கு நொடி சந்தோஷம்தான். ஸோ இப்போ அங்கே போகிறதுக்காகத்தான் மணமகன் சிவபாபாவோடு நாம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயதார்த்தம் நடந்திருக்குது. ஸோ அப்போ ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் மணமகள்கள், பெண்கள். சிவபாபா சொல்கிறாரு, என் ஒருவனை மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா நீங்கள் தூய்மை ஆகிடுவீங்க. பிறகு நீங்கள் சாந்தி தாமத்துக்கு போவீங்க, அங்கேருந்து சுகதாமத்துக்கு போயிடுவீங்க. அதனால் குழந்தைங்க இந்த ஞான ரத்தினங்கள்னால தன்னுடைய புத்தின்ற பையை நிரப்பிக்கணும். எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. எப்போ தேகாபிமானம் வருதோ அப்போ தான் தேவையற்ற பல கேள்விகள், கேள்வி பின்னாடி கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். பிறகு பாபா கொடுக்குற வியாபாரத்தை நீங்கள் பண்ண முடியாமல் போயிடும் இல்லையா? சங்கர் பார்ட்டி சந்தேகத்தினாலே உருவானது. கடைசி வரைக்கும் சந்தேகம், இங்கே என்ன நடக்குது, அங்கே நடக்குது. அவங்க கெட்டு போகிறதும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் சந்தேகத்தை கிளப்பிட்டு வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே முக்கியமான விஷயமே அழுக்கிலிருந்து தூய்மையாகணும். அதுக்கு பாபாவை நினைக்கிறோம், அவ்வளோதானே ஞானம். அதை சாக்கார முறையிலே கொடுத்துட்டார். அப்புறம் என்ன எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க இல்லையா? அதை புரிஞ்சுக்கணும். அதனால் மற்ற எல்லாத்தையும் தூரம் ஒதுக்கி வைங்க. இந்த அந்தந்த ராஜ்யத்தில், அதாவது சொர்க்கத்தில் என்னென்ன பழக்கம் இருக்குமோ அது அங்கே நடக்கும். நீங்கள் தூய்மையாகி அங்கே போனீங்கன்னா தானாக அந்த பழக்க வழக்கம் நடக்கும். அங்கே எப்படி குழந்தை பிறக்கும் அதெல்லாம் இப்போ தேவையில்லாதது. யோக பலத்தில் அப்படின்னு சொல்லிட்டார், அவ்வளோதான். எப்படி முந்தைய கல்பத்தில் மாட மாளிகைகள் சத்தியுகத்தில் கட்டப்பட்டதோ அதே மாதிரி மீண்டும் கட்டப்படும். இங்கே முக்கியமான விஷயமே தூய்மை ஆகணும். ஏன்னா அதுக்கு தான் கூப்பிட்டீங்க, தூய்மை ஆக்குபவரே அப்படின்ட்டு. தூய்மை ஆவதன் மூலமாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அனைவரையும் விட தூய்மையானவர்கள் இந்த தேவதைகள். இப்போ நீங்கள் அனைவரையும் விட தூய்மையானவர்களாக 21 ஜென்மத்துக்கு சேர்த்து தூய்மையாகிறீங்க. அந்த தேவதைகளைத்தான் தூய்மையானவர்கள், முழுமையான நிர்விகாரிகள்னு சொல்கிறோம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஆகிறதுக்கான ஸ்ரீமத்தை பாபா கொடுக்குறாரு இல்லையா, அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். மற்றபடி இதை பற்றி வேறு எந்த சந்தேகமும் வர வேண்டிய அவசியம் கிடையாது. பாபாவை நினைக்க சொல்லிட்டார், அவ்வளோதான். முதல்ல அழுக்கிலிருந்து தூய்மையாகுங்க. ஏன்னா மனிதர்கள் பதித்த பாவனரேன்னு கூப்பிடுறாங்க, ஆனால் அதோடைய அர்த்தத்தையே புரிஞ்சிக்கிறது கிடையாது. அந்த பதித்த பாவனர் யாருன்னு புரிஞ்சிக்கிறது கிடையாது. இது அழுக்கான உலகம், சொர்க்கம்தான் தூய்மையான உலகம். அப்போ அழுக்கான உலகத்துலேருந்து தூய்மையான உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் பதித்த பாவனர் வரார். இங்கே முக்கியமான விஷயமே தூய்மை ஆகிறது தான். யார் எல்லோரையும் தூய்மை ஆக்குவாங்கன்னு அவங்க புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஆனால் பதித்த பாவனரை தான் கூப்பிடுறாங்க. ஆனால் நீங்கள் அழுக்காக இருக்கிறீங்கன்னு சொன்னால் கோச்சிக்கிறாங்க. யாருமே தங்களை ஒரு விகாரிகளாக, அழுக்கானவர்களாக, பாவிகளாக புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஸோ எல்லாருமே இல்லற மார்க்கத்தில் தான் வாழ்ந்தாங்க. லக்ஷ்மி நாராயணனுக்கும் குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி காமம் தப்புன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் சொர்க்கத்தில் குழந்தைகள் யோக பலத்தினால் பிறந்தாங்கன்றதை அவங்க மறந்துட்டாங்க. ஏன்னா அந்த உலகமே நிர்விகார உலகம், சொர்க்கம், சிவாலயம். அது
பாபா சொல்கிறாரு, இந்த அழுக்கான உலகத்தில் ஒரு தூய்மையான மனுஷன் கூட கிடையாது. தந்தையோ நமக்கு அப்பாவாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கிறார். ஸோ மற்ற இடங்களில் குரு இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய பதவியை அவருடைய மகனுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அவர் எப்படி யாருக்கும் சத்கதி கொடுக்க முடியும்? அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவரோ ஒரே ஒரு சிவதந்தை தான். தங்க யுகத்தில் தேவதைகள் மட்டும்தான் இருப்பாங்க. மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி தாமத்துக்கு போயிடும். ராவண ராஜ்யத்திலிருந்து விடுபட்டுடும். பாபா ஒவ்வொருத்தரையும் தூய்மையாக்கி தன் கூடவே வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். யாரும் ஒரு வினாடியில் அழுக்கிலிருந்து, அதாவது தூய்மையிலிருந்து அழுக்காகலை. கொஞ்சமாக அழுக்காயிட்டு வந்தாங்க. கொஞ்சமாக இறங்கிட்டே வந்தாங்க. சதோ பிரதானத்திலிருந்து எல்லோருமே சதோ ரஜோ தமோ நிலைகளை கடக்க வேண்டி இருந்தது. இந்த 84 பிறவி சக்கரம் இப்போ உங்கள் புத்தியில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் உலகத்துக்கே இந்த ஞான ஒளி கொடுக்கக்கூடிய லைட் ஹவுஸாக இருக்கிறீங்க. இந்த சக்கரத்தின் ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி இந்த சக்கரம் சுற்றுதுன்ட்டு. இப்போ இந்த பாதையை ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் காட்டணும். எல்லோரும் படகுகள். நீங்கள் தான் அனைவருக்கும் வழியை காட்டக்கூடியவர்கள். எல்லோருக்கும் சொல்லுங்கள், சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் மட்டும் நினைவு செய்யுங்க. இந்த இரும்பு யுகத்தை மறந்துடுங்க. ஏன்னா இது துக்கம் நிரம்பிய உலகம். இதை மறந்துடுங்க. நல்லது. அற்புதமான முறையை கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, எவ்வளோ காலம் வாழறீங்களோ அவ்வளவு காலமும் பாபாவையும் நினைக்கணும், இந்த ஞான அமிர்தத்தையும் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த ஞான ரத்தினங்கள்னால உங்கள் புத்தி பையை நிரப்பிக்கணும். தேவையற்ற சந்தேகத்தின் கேள்வியெல்லாம் கேட்டு நேரத்தை வீணாக்கக்கூடாது. ஏன்னா இங்கே முக்கியமான விஷயம் தூய்மையாகிறது தான். இந்த யோக அக்னியில் ஆத்மான்ற சீதை தூய்மை ஆகணும். ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் விஸ்தாரத்துக்கு ரொம்ப ஆழமாக போய் நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஆத்மாபிமானி ஆகிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு பண்ணுங்கள். வரதானம். இந்த ஞானத்தை நிரந்தரமாக கடைந்து இந்த ஞானக்கடலில் நிரந்தரமாக மூழ்கி இருப்பதை அனுபவம் செய்யக்கூடிய அனுபவ ஸ்வரூபமாகுங்கள். அதுக்கு விளக்கம், ஸோ உங்களுடைய அனுபவத்தை அதிகரிக்கிறதுக்கான ஆதாரமே ஞானத்தை சிந்தனை பண்ணுற சக்தி தான். ஏன்னா நிறைய பேர் பாபாவுக்கு ஆன புதுசில் எனக்கு சூப்பராக அனுபவமாச்சு அப்படின்வாங்க. ஸோ அது பாபா ஏதாவது மேஜிக் பண்ணியிருக்கலாம். மெயினாக அந்த உலகியல் விஷயத்துலேருந்து விடுபடுது இல்லையா ஆரம்பத்தில். அதுக்கு பாபா எக்ஸ்ட்ரா சக்தி கொடுப்பார் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் நம்ம தான் முயற்சி பண்ணணும் இல்லையா. அப்போ அது ஏன் அனுபவம் ஆகலை அப்படின்னா, அந்த ஞானத்தை தொடர்ந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போயாச்சும் பாபா குழந்தைங்க கிட்ட பார்த்து பேசும்போது மட்டும் அப்படி கிடையாது. எப்போவுமே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த அதீந்திரிய சுகம் அனுபவமாக முடியும். ஞானத்தின் ஆதாரத்தில் தான் அதீந்திரிய சுகம் வருது. அதை புரிஞ்சுக்கணும். யோகமே ஞானத்தோடு சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. சமீபமாக அதை டைரெக்டாகவே பாபா சொல்லியிருக்கிறார் முரளியில். ஸோ அதனால் யார் இந்த ஞானத்தை கடையிறாங்களோ, அதாவது சிந்தனை பண்ணுறாங்களோ, அவங்க தானாகவே பாபாவின் அன்பில் மூழ்கிய நிலையில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த மூழ்கிய நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் தனியாக யோகா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய
அவசியம் இருக்காது. ஏன்னா தானாகவே உங்கள் யோகம் பாபாவோட தான் இருக்குது இல்லையா? அந்த ஞானத்தை கொடுக்கறது பாபா தான். அந்த ஞானத்தில் ஒரு வார்த்தையும் பாபாவை தான் வெளிப்படுத்துது, பாபாவோட தான் இணைக்குது. ஸோ அதனால் மூழ்கி இருக்கிறது அப்படின்னா அந்த அன்பு கடலில் மூழ்கி இருக்கிறது. யாராலையும் உங்களை பிரிக்க முடியாத அளவுக்கு பாபாவுடைய அன்பு கடலில் மூழ்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் கடின உழைப்பிலிருந்து விடுபடுங்க. நீங்கள் கடலுடைய குழந்தைங்க. அதனால் அனுபவன்ற குளத்தில் குளிக்காதீங்க, அனுபவன்ற கடலில் மூழ்கிடுங்க. அப்போ தான் உங்களை அனுபவ சொரூபமானவர்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறார். சமசூப்பரான வரதானம். ஸ்லோகன்: யார் ஞான சொரூபமாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் சக்திசாலியாக தான் இருக்கும், ஒவ்வொரு வினாடியும் சக்திசாலியாக தான் இருக்கும். எவ்வளோ சூப்பரான ஸ்லோகன் இல்லையா? அவ்யக்த இஷாரா, ஜீவன் முக்தி வாழ்க்கையை அனுபவம் பண்ணுங்கள். ஏதாவது இயற்கையின் பந்தனமோ, சமஸ்காரத்தின் பந்தனமோ, அல்லது மனிதர்களின் பந்தனமோ, அல்லது உலகியல் பொருட்களின் சுகத்தின் பந்தனமோ உங்களை பிடிச்சி இழுக்குது அப்படின்னா நிரந்தரமாக பாபா நினைவு உங்களுக்கு இருக்கவே முடியாது. நிரந்தர பாபா நினைவு இருக்கணுன்றதானே நம்மளுடைய லட்சியம். அப்போ மற்ற பந்தனத்தை எல்லாம் அறுத்து எறியணும். அதனால தான் நீங்கள் பிள்ளையார் கோயிலில் பிள்ளையாருடைய கையில் கோடரி இருக்கும். எல்லா இந்து தெய்வங்கள் கையிலுமே ஏதாவது ஒன்று கட் பண்ணுற ஒரு ஆயுதம் இருக்கும். பரசுராமம் கோடரியோடு இருப்பார் எப்போவுமே. ஸோ அதனால் கர்மாதீத்த நிலை அடையிறது அப்படின்னாலே எல்லா பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த பஞ்ச தத்துவத்தின் மூலமாக பேரளவில் காரியம் செய்கிறது. அப்படியே அதில் மூழ்கி பண்ணுறது கிடையாது, சும்மா ஏனோ தானோன்னு பண்ணுறது. அதாவது பற்று இல்லாமல் விடுபட்டு பண்ணுறது. ஏன்னா அந்த பந்தனம் நம்மளை பாபா நினைக்க விடாது, அதுதான் முக்கியம். அப்போ தான் நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் டக்குன்னு பாபா கிட்டே போயிடணுன்னா எந்த அளவுக்கு விடுபட்டு பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள். லூஸான ட்ரெஸ் மாதிரி இருக்கணுன்றார். டைட்டன் ட்ரெஸ்ஸு கழட்டுறது கஷ்டம். இந்த உடம்பு லூஸான ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்கணும், டக்குன்னு போயிடணும், பாபாவோட மட்டும் புத்தி இணைஞ்சு இருக்கணும். ஸோ அதனால் விடுபட்டு இருக்கிறதுக்கான முயற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க, திரும்ப திரும்ப. ஸோ செய்கிற உடம்பு வேறு, அதை செய்ய வைக்கிற ஆத்மா வேறுன்றது உங்களுக்கு இயல்பாகவே ஈஸியாகவே அனுபவம் ஆகணும். அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கன்ற. ஸோ செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.